ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the Lord and Savior Jesus Christ. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இன்று உங்கள் தியானத்திற்காக உங்களுடைய ஒவ்வொருவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தர் தந்த வசனம். For our blessings, for our meditation, the word from the Lord. இதை ஒரு மனிதன் என்னிடத்தில் சொன்னதில்லை. Man cannot reveal. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே அதை சொல்லியிருக்கிறார். Creator of heavens and earth said. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரம். Psalm 139. சங்கீதம் 139. 39. 1-2 வசனங்களை மொத்தம் செய்து ஆண்டவரை நோக்கி அந்த வசனத்தை வாசிப்போமாக. First 2 verses. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Praise be to God. பலத்த கைகளை தட்டி Loudly, loudly. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of இந்த God. வேதத்தின் வசனத்தை அவர் இன்றைக்கு கால வேளையில் உங்களோடு கூட பேசும்படி கொடுத்தார். In this morning hour, the Lord grant this word to share among you. சபையோர் சற்று கவனியுங்கள். Church, listen. தாவீது அரசன் என்கிறவன் ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் அல்ல. King David was not an ordinary person. உலகத்தை ஆளும் ஒரு அரசன். King and the ruler. ஒரு காலத்தில் அவன் ஆடுகளை மேய்த்திருந்தவன். In those days he was a shepherd boy. ஆடுகளுக்கு பின்னாகவே நடந்தவன். Running after the sheep. தேவன் அவனை கண்டுபிடித்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வைத்தார். He was found and he became a king of Israel. உலகத்தில் அரசர்கள் மட்டும்தான் எப்பொழுதும் பிஸியாக இருப்பார்கள். Kings always so busy. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை பாருங்கள். Look at the word of king. கர்த்தாவே, Oh Lord, என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர் என்றார். thou hast searched me and known me. நான் நடந்தாலும் சரி, When I walk, உட்கார்ந்திருந்தாலும் சரி, when down sitting, நான் தூரத்தில் இருந்தாலும் சரி, when I was in சமீபத்தில் இருந்தாலும் சரி, I என் near. நினைவு முதற்கொண்டு அறிந்திருக்கிறேன். thou understand my thought afar off. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்ல வேண்டும். hallelujah to the Lord. தேவனுடைய பிள்ளைகள் தேவாலயத்திற்கு வரும் பொழுது, Children of God, when come to the என் presence of அன்பு God, மகனை மகளே, son and daughter in Christ, சிலருக்குள்ளே சில காரியத்தை நான் காண்பதுண்டு. I'm seeing some things in somebody's life. தாவீது அரசன் சொல்லுகிறான், King David says, கர்த்தாவே, Oh Lord, என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர் என்றார். thou hast searched me and known me. இன்று உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், Today the Lord says, ஒவ்வொரு மனுஷனையும் நான் ஆராய்ந்திருக்கிறேன். I search every man. அவன் நினைவில் என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியும். I know their thoughts. அவன் நினைவில் அவன் வாழும் வாழ்க்கை எனக்கு தெரியும். I know their lifestyle. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இயேசுநாதருக்கு ஒன்றும் தெரியாது என்று We சொல்லி. may think Jesus do not know anything. வேதம் சொல்லுகிறது, Bible says, நீதிமானும் பரிசுத்தவானும் பூமியில் ஒருவன் கூட இல்லையா. there is no righteous on this earth at all. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தாவே, Oh Lord, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்றார். thou hast searched me and known me. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, சற்று யோசித்து பாருங்கள். just wait. நிறைய பேருக்கு என்னன்னா ஆண்டவருடைய நாள் முக்கியம் அல்ல, That is not important for the day of God. அவங்க உலக காரியம் தான் முக்கியம். They give priority to the வேலை world, தான் முக்கியம், to their job, சம்பளம் தான் முக்கியம். to their wages. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், என்ன நடந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து விட்டால் உனக்கு அவர் செய்கிற அற்புதம் பெரியது. Whatever may happen, if you don't sit in his presence, you will claim the blessings of God. அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். That is the word of the Lord. அவரே ஆழமும் He is the deep. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். He who reveal the hidden secrets. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவரே ஆழமும் He is the deep. மறை பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். And revealing the hidden secrets. உன்னுடைய மறைவானது எனக்கு வெளிப்படும். He will reveal the hidden உன் அந்தரங்கள் எனக்கு வெளிப்படும். reveal the உன் private. இதயத்தில் இருக்கிற கசப்பு வெளிப்படும். Reveal the bitterness in your heart. அவரே ஆழமும் அந்தரங்கத்தை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். He is the deep and he who reveal the darkness. இருளில் உள்ளதை அவர் அறிவார். He knows what is in the darkness. வெளிச்சம் மட்டுமே அவரிடத்தில் தங்குமா. But light will stay with him. Clap. கைகளை தட்டி. கை தட்டியா பாக்கு. Glory be to God.
அவர் அறிந்திருக்கிறார். The Lord knows நீ everything. பேசுகிற வார்த்தை He knows அறிந்திருக்கிறார். your words. நீ சொல்ல He அறிந்திருக்கிறார். knows your words. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணால் அழைக்க சொல்லுங்க. Praise be to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and நம்ம ஆண்டவர் The அறிந்திருக்கிறாரு. Lord knows everything about நடக்கிறது me. அறிந்திருக்கிறாரு. When I walk, இருளில் உள்ளதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கரங்களை தட்டி. the Lord knows what is in the darkness, and the light will abide with him. தானியேல் சொன்னான் பாபிலோன் ராஜாவை பார்த்து, And Daniel ஏ said, பாபிலோன் அரசனே, King of Babylon, நான் உனக்கு சொல்லுகிறதை கவனி. hear my voice. என் கர்த்தர் ஆழமானவர். My God is deep. அவரை மறை பொருளை வெளிப்படுத்துகிறவர். He who reveals the அந்த hidden கர்த்தர் secrets. இருளில் இருக்கிறதே அறிவார். He knows what is in the darkness. வெளிச்சம் மட்டுமே அவரிடத்தில் தங்கும் என்றார். Light will abide கைகளை with தட்டி him. அப்பாவுக்கு Glory be to God. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. தானியேல் 2:22 வாசித்து பாருங்கள். 2:22. அவர் அறிவார் என்று The சொன்னார். Lord knows. அதைத்தான் யோபு என்னும் பக்தன் சொன்னான். Said Job, என்ன சொன்னான்? what does he நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார் என்றார். The Lord knows my ways. என் அன்பு மகளே, Beloved daughter, நல்ல கவனிங்க. Listen. வேதம் சொல்லுகிறது, Bible says, யோபு சொல்லுகிறான், Job said, நான் போகிற பாதை, the path which I go, நான் நடந்து போகிற the பாதை. path where I go, வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் போகும் வழியை அவர் He அறிந்திருக்கிறார். knows my way. இன்னைக்கு காலையில எழுந்து நீ எங்க போன அவருக்கு தெரியும். He knows wherever you go. எழுந்து நீ எங்க போறன்னு தெரியும். He knows about your நீ way. யார் வீட்ல கடன் கேட்க போறன்னு உனக்கு தெரியும். Wherever you go to யார் வீட்ல borrow உப்பு money, கேட்க போறன்னு தெரியும். He knows everything ஒன்னே about ஒன்னு you. சொல்றேன், Let me say one thing. ஆபிரகாமின் சந்ததியே, உன் வீட்டிலே 10 பேர் கடன் கேட்க வரணும், நீ கேட்க போக கூடாது. You don't borrow money from somebody. யோபு சொன்னான், Job said, நான் போகும் வழியை, என் பாதையை, நான் நடந்து கொண்டிருக்கிற செல்லுகிற வழியை அவர் அறிவார் the என்றார். Lord knows my way. உன் வழி அவருக்கு தெரியும். He knows your way. நீ நடந்து போகிறது அவருக்கு He தெரியும். knows when you walk. மூணு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். 3 hallelujah. யோபு 23:10 சொல்லுகிறது, 23:10. யோபு சொன்னான், Job said, நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். The Lord knows my path. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in யோசித்து Christ. பாருங்கள். Just saying. என் பாதை அவர் அறிந்திட்ட பிறகு, He knows the Hello? way that I take. I am is a golden now. And I shall come forth as gold. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நான் யாரு? பொன்னாய் மாறுவேன். பியூர் சுத்த கோல்டன். I become a pure gold. வேதம் சொல்லுகிறது, Bible says, என் பாதை அவர் வழி அறிந்தபடினாலே because he knows the நான் way that சுத்தமான பொன்னாய் மாறுகிறேன் என்றார். I shall come forth as கைகளை தட்டி gold. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது, The Bible says, லூக்காவின் புஸ்தகத்தை பாருங்கள், Gospel of Luke, 6ஆம் அதிகாரம் 6th chapter, 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போமா? 7 and 8. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் வேத பாரகர்களும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். நல்லா கவனிங்களேன். Listen. ஒரு சூம்பின ஒருத்தன் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த நாள்ல இவன் சுகமாக்குறானா இல்லையான்னு இயேசுநாதர் சோதிக்க பார்க்கறாங்க. They tempt God whether he'll heal the sick or not. அவர் பிரசங்கத்தை விட்டுட்டானுங்க, அவரே பார்க்கறானுங்க. They are watching carefully. நிறைய பேர் அப்படித்தான், என் பிரசங்கத்தை கவனிக்க மாட்டான்பா. They will not hear the என்ன message. சொல்றார் வாசிக்கலாம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து கரங்களை தட்டி வரலையே Praise the சொல்லுங்க, Lord. பலத்த கைகளை தட்டி Amen. அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்றார். கையை தட்டி வரலையே சொல்லுங்களேன். Amen. இந்த செய்வாரான்னு பார்த்தாங்க. They tried அவருடைய to- சிந்தனைகளை அறிந்த தேவன் சூம்பின கையுடையவனை பார்த்து எழுந்து நட என்றார். The Lord knew their thought. அவன் எழுந்து நின்றான். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ, ஆம், எது நியாயம் என்று எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து ஆ, அந்த மனுஷனை நோக்கி, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். உன் கையை நீட்டி என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். அப்படியே தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to இன்றைக்கு உன் சிந்தனை அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சூம்பி போய் கிடக்கிறாயோ, இயேசுவின் நாமத்திலே உன் கையை நீட்டு, அவர் அறிந்திருக்கிறார். The
Lord knows your weakness. Stretch out your hand and the Lord will restore your life. ரெண்டு நினைவோடு எவ்வளவு காலங்கள் வாழப் How long போகிறாய்? you'll be halting between too many குந்தி opinions? குந்தி நடக்க போகிறாய். Halting between too many உன் opinions. உட்கார்தலையும் எழுந்தலையும் அவர் He knows அறிந்திருக்கிறார். your downsit and அவருடைய rising up. சிந்தனைகளை அறிந்த ஆண்டவர் He know their thoughts. உங்களை பார்த்து சொல்லுகிறார், He said, உங்கள் நினைவை நான் அறிந்திருக்கிறேன். I knew your thoughts. யாவரும் எழுந்து நிற்போமாக. Let us all stand. பைபிள் எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போம். Take up the Bible. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். Final verses. அந்த வசனத்திலே In that உன் word ஆசீர்வாதம் இருக்கிறது. there is your blessings. அந்த வசனத்திலே In that word உன்னுடைய சமாதானம் இருக்கிறது. your peace is அந்த abiding. வசனத்திலே In that word உன்னுடைய செல்வம் இருக்கிறது. your riches is அந்த வசனத்திலே abiding. In that உன்னுடைய word ஜீவன் இருக்கிறது. your life is அந்த abiding. வசனத்திலே In that word இயேசு இருக்கிறார். Jesus is. மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். Matthew chapter 6. யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible. அதில் 8வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு in prayer. மற்றவர்களைப் போல அல்ல. உங்கள் பிதாவை நோக்கி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிதாவை நோக்கி உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்க ஜெபத்திற்கு பைபிள் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்களுக்கு இன்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். the Lord. அப்படியே பைபிளை கிள வச்சு உனக்கு என்னென்ன தேவை அவருக்கு தெரியும். He knows what you need and what you ரெண்டு கையை require. உயர்த்திக்கோ. Lift ஆன் up கண்ணை மூடி சொல்லு. his eyes. ஒரே ஒரு நிமிடம் சொல்லு. A second. ஆண்டவரே, ஆண்டவரே, என் தேவையெல்லாம் உமக்கு தெரியும். you knows my needs. இந்த மட்டும் சொல்லு. You know உன் பரமபிதா அதை உனக்கு தருவார். Heavenly Father will give you. நீ அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வரும் பொழுது When you come to pray, உனக்கு இன்ன தேவை என்பதை முன்பே உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். your Father knows what things you நீ need. இந்த குறிப்போடு ஜெபிக்க வரப்போகிறாய் என்று அறிந்திருக்கிறார். He knows that what prayer request நீ you have. இவைகளை கேட்பாய் என்று He அறிந்திருக்கிறார். knows that what is going to ரெண்டு ask. கைகளை உயர்த்தினவர்களாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களாக. Join me in prayer. சொல்லுங்கள், இயேசுவே, 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 தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, உமக்கு கோடா கோடி கோடாகோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவகுமாரனே, தேவகுமாரனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு மனிதனாய் வந்தவரே, மனிதனாய் வந்தவர், சிந்தைகளை அறிந்தவரே, சிந்தைகளை அறிந்தவரே, நடக்கிற மனிதனை அறிந்தவரே, நடக்கிற மனிதனை பேசுகிற மனிதனை அறிந்தவரே, அறிந்தவரே, சோதிக்க வந்தவனை அறிந்தவரே, அறிந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரையா. எங்கள் தகப்பனாகிய தாவீதைப் போல, தாவீதைப் போல, எங்கள் பிதாக்களைப் போல, பிதாக்களைப் போல, தேவனே, தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, நான் நினைப்பதற்கும் நான் நினைப்பதற்கும், நான் வேண்டுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே, அதிகமாய் செய்கிறவரே, நான் என்ன கேட்பேன் நான் என்று என்ன கேட்பேன் என்று முன்பே அறிந்திருக்கிறவரே, என் ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும். தாரும். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தினாலே நான் நடக்கிறதையும் நான் நடக்கிறதையும், நான் உட்கார்தலையும் நான் பேசுகிறதையும் நான் ஆண்டவரை பேசிக் கொள்ளுகிறதையும் நீர் அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவனே, தேவனே, இதோ இந்த காலை ஆராதனையிலே ஆராதனையிலே எங்களுக்கு என்ன தேவை என்பது தேவை என்பது நீ அறிந்து விட்டீர். எங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டீர். கொடுத்து விட்டீர். விசுவாசித்தேன். விசுவாசித்தேன். சுகத்தை கொடுத்து விட்டீர். கொடுத்து விட்டீர். ஐஸ்வரியத்தை கொடுத்து விட்டீர். ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டீர். சந்தோஷத்தை கொடுத்து விட்டீர். எங்கள் வேண்டுதலை கொடுத்து விட்டீர். வேண்டுதலை கொடுத்து விட்டீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, பிதாவே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக Let ஜெபிக்கட்டும். me pray for you. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக Loving பிதாவே, Heavenly Father, உமது அடியானாகி நிற்கிறேன். thy servant I pray. நீர் எனக்கு சொன்னீர், You said, நீ சொன்னதை and சொல்லியிருக்கிறாய். I said to them, நீர் எனக்கு சொன்னதையே I சொல்லியிருக்கிறாய். said this கர்த்தாவே, word, Lord, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். you know me and அப்படியா searched என் me. ஜனங்களை அறிந்திருக்கிறேன். So you know my people. அவர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல் என்று சொன்னேன். You said to நீ say, சொன்னதையெல்லாம் I சொல்லியிருக்கிறேன். reveal everything. என் மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Should be blessed. இந்த செய்தியை கேட்டு Those who hear, அதன்படி நடக்கிற ஒவ்வொரு மனிதனையும் every man who ஒவ்வொரு do, மனுஷையும் every woman ஆசீர்வதியும். bless them. மாயைக்கு விலக்கிரளும். save from evil. சொன்னபடியே நடக்கட்டும். Do it everything. இயேசுவின் மூலம் In Jesus' பிதாவே, name we pray. ஆமென். Amen.